குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன்ல லாஸ்ட் டாபிக்ல இருக்கோம். செட் லாங்குவேஜ் கனமொழி அப்படிங்கிற பாடம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டாபிக் கார்டினாலிட்டி ஆஃப் த செட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பாடத்துல என்னென்ன பார்த்தோம், இது வரைக்கும் என்னென்ன பார்த்திருக்கோம் அது ஒரு தடவை சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து கணம். கணங்கள்லாம் என்ன? வாட் இஸ் மீன் பை செட்? நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களின் ஒரு தொகுப்பே the well defined objects are called as set அப்படிங்கிறது பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் பார்த்தோம். ரெப்ரசன்டேஷன் ஆஃப், அதாவது கணங்களின் வகைகள், கணங்களை குறிப்பிடும் முறைகள். என்னென்ன முறை பார்த்தோம்? பட்டியல் முறை, விவரித்தல் முறை, அட்டவணை முறை, இதெல்லாமே பார்த்தோம். டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், டேபுலர் ஃபார்ம், இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். அப்புறம் வந்து டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் 11 டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் பார்த்தோம். கரெக்டா? அதுக்கப்புறம் வந்து கணங்களின் வகைகள் 11 வகைகள் பார்த்தோம். வெற்று கணம், ஓர் உறுப்பு கணம், இரு உறுப்பு கணம், அனைத்து கணம், தகு உட்கணம், தகா உட்கணம், சம கணம், சமான கணம் எல்லாமே பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி 11 டைப்ஸ் பார்த்தோம். அடுத்தது என்ன பார்த்தோம்? அந்த டைப்ஸ் ஆஃப் செட்ஸ்க்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அதுல வந்து காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில வந்து யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் சேர்ப்பு வெட்டு பண்பு, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில சேர்ப்பு பண்பு வெட்டு பண்பு, அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா பங்கீட்டு விதி அதுல சேர்ப்பு பண்பு வெட்டு பண்பு, டிமார்கன்ஸ் லா அதுல சேர்ப்பு பண்பு வெட்டு பண்பு, இதெல்லாமே பார்த்தோம். ஸோ இந்த லெசன்ல நம்ம இந்த டாபிக்ஸ் ஃபுல்லா எல்லாமே பார்த்துருக்கோம். இதுதான் பார்த்தது நம்ம இந்த பாடத்துல முக்கியமா ஒரு ஒரு பார்ட் அப்படிங்கிறது இதுதான். நம்ம ரிவிஷன் பார்த்துருக்கோம் இது வரைக்கும் 1.5 எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ற வரைக்கும். 1.6க்கான எக்ஸசைஸ்க்கான டாபிக்கும் லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தாச்சு. கார்டினாலிட்டி ஆஃப் த செட். இந்த இது வரைக்கும் பார்த்ததுக்கும் இந்த கார்டினாலிட்டி ஆஃப் த செட்டுக்கும் என்னன்னா, இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா செட் ஏ செட் பின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஏல இருக்கக்கூடிய உறுப்புகளை வந்து என்னென்ன இருக்குன்னு போட்டிருப்பீங்க, பில இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு போட்டிருப்பீங்க. இந்த கார்டினாலிட்டி ஆஃப் த செட்டுங்கிறது செட் ஏல மொத்தமா வந்து 6 எலிமெண்ட் இருக்குன்னா அந்த என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 6ன்னு சொல்லுவீங்க. அந்த எலிமெண்ட்ஸோட ஓவரால் கவுண்டை கொடுப்பீங்க. அதுதான் கார்டினாலிட்டி ஆஃப் த செட் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து நான் கான்செப்ட் ஃபுல்லாவே லாஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து பார்த்துட்டோம். எக்ஸசைஸ் ப்ராப்ளம்லயும் 1 or 2 சம்ஸ் பார்த்துருக்கோம். இன்னும் நமக்கு எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ல ஒரு 4-6 கணக்கு இருக்கு. அதை ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம்னா எம்சிக்யூ இன்னைக்கு பார்த்துடலாம் இந்த பாடத்தோடதுன்னு வந்து டிசைட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் 10 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு எம்சிக்யூ செஷன் இருக்கு. ஸோ எம்சிக்யூல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாய்ஸ் எதுவுமே தரமாட்டோம். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஆப்ஷன்ல தான் நீங்க எழுதுவீங்க. ஸோ கொஸ்டின் நான் காட்டுவேன், ஆன்சர்ஸ் நீங்க அதுக்கு எழுதணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இன்னைக்கோட நம்மளோட பிளான். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் லைன் ஷேர் பண்றேன். The expert in anything was once a beginner. எந்த ஒரு துறையிலும் சாதித்த வல்லுனரும் ஒரு காலத்தில் ஆரம்ப புள்ளியில் தொடங்கியவரே. அதாவது நீங்க நிறைய சயின்டிஸ்டோட கதைகள் எல்லாம் கேட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. நம்மளுடைய எக்ஸாம்பிள் அப்துல் கலாம் அவர்களுடைய கதையவே நீங்க பார்த்து எடுத்துக்கலாம். ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தை சார்ந்த ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ரொம்ப ரொம்ப புவர் ஃபேமிலி தான். அதுல வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், ரொம்ப வந்து சூப்பர் டூப்பர் ஸ்டூடெண்ட், ஃபர்ஸ்ட் மார்க் ஸ்டூடெண்ட் எல்லாம் கிடையாது. ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்துதான் அவர் வந்து என்ன ஆனார்? இந்தியாவின் குடியரசுத் தலைவர், ஒரு விஞ்ஞானி, எல்லாமே வந்து அவர் வந்து சாதனை படைத்தார் இல்லையா? சோ அவருக்கு வந்து சாதாரண ஒரு மாணவனா இருந்து ஒரு தமிழ் வழி கல்வி கற்று அவர் எப்படி வந்து அவரால் அவ்வளோ பெரிய பதவியில வர முடிஞ்சதுன்னா நம்மளுடைய முயற்சி தான், வேற எதுவுமே கிடையாது. சோ எந்த ஒரு பொசிஷன்ல இருக்கிற நீங்க ஹை பொசிஷன்ல எந்த துறையில சாதித்த வல்லுநரை பார்த்தாலும் ஒரு ஆரம்ப புள்ளியில இருந்துதான் ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்னைக்கு நம்மளோட மேக்ஸ்ல டிமார்கன் வந்து டிமார்கன்ஸ் லான்னு ஒரு லா எழுதியிருக்காரு. அவரும் வந்து மேக்ஸ்லயே ஃபெயில் ஆகி படிச்சவர் தான். சோ அதனால தொடர்ந்து நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பயிற்சியும் முயற்சியும் வச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும் லைஃப்ல? எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ண முடியும், சாதிக்க முடியும். அந்த சாதனை அப்படிங்கிறது வந்து நமக்கு தானா வரணும். அதாவது நம்ம வந்து பண்ணணும். நம்ம வந்து விடாமுயற்சியோட இருந்து பயிற்சி எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா அந்த சாதனை அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். ஓகேவா? ஓகே, சரி. இப்ப கார்டினாலிட்டி ஆஃப் த செட்டுக்கு போயிடலாமா?
ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணல, ஏன்னா நமக்கு எக்ஸசைஸ் ப்ராப்ளம் வேற இருக்கு. ஒரு சின்ன ரீகேப் தான் நான் இதை கொடுக்க போறேன். ஸோ இப்போ இதுல கார்டினாலிட்டி ஆஃப் த செட்னா, ஒரு இங்க ஒரு கிளப் ஸ்டோர், இது ஆல்ரெடி சொன்னதுதான். ஒரு கிளாஸ்ல வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து 50 பேர் இருப்பாங்க. பட் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ற ஈவெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தன் டான்ஸ்ல இருப்பான், ஒருத்தன் சிங்கிங்ல இருப்பான், ஒருத்தன் ரைட்டிங்ல இருப்பான், ஒருத்தன் டிராயிங்ல இருப்பான். ஸோ இவங்களெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு ஈவெண்ட்ல எப்படி நீங்க கவுண்ட் கொடுப்பீங்க? மொத்தம் இருக்கிற 50 ஸ்டூடெண்ட் வந்து 500 கவுண்ட் கொடுக்க முடியுமா? கிடையாது. ஸோ கம்பைன் பண்ணி நீங்க எப்படி கவுண்ட் கொடுப்பீங்க? எப்படி வந்து ஒரு ஒன்லயும் ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க? ஒருத்தர் இதுல 2 3 ஈவெண்ட்ல கூட இருப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் இந்த கார்டினாலிட்டி ஆஃப் த செட் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அதே தான் உங்களுக்கு பிடிச்ச பீஸா பர்கர் வச்சு கொடுத்துருக்காங்க, ஒரு சர்வே எடுக்கிறாங்க. இது எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது தான். இதுவும் நான் இங்க புதுசா இப்ப சொல்லவே இல்லை, எல்லாமே லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது தான் சொல்றேன். ஒரு 200 பேர் இருக்காங்க, 120 பேருக்கு பீஸா பிடிக்குது, 90 பேருக்கு பர்கர் பிடிக்குது, 40 பேருக்கு ரெண்டையுமே பிடிக்குது. ஸோ அந்த 40 பேர் ரெண்டையுமே பிடிக்கிறவங்க வந்து கழிச்சிடணும். கழிச்சாதான் இந்த இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் வந்து என்னென்ன வந்து லைக் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த பாட எக்ஸசைஸ் ஃபுல்லாவே நமக்கு இதுதான் கதை. ஓகேவா? இதனுடைய ஃபார்முலா பாத்தீங்கன்னா n ஆஃப் a யூனியன், இந்த ஃபார்முலாவை மட்டும் மறந்துடாதீங்க, திருப்பி ஒரு தடவை ரீகேப் பண்ணிக்கோங்க. n of a union b is equal to n of a plus n of b minus n of a intersection b. சப்போஸ் இங்க இன்டர்செக்ஷன் வந்ததுன்னா இந்த இடத்துல யூனியன் வரும், அவ்வளவுதான். ஸ்டெப்பு வெட்டு ரெண்டுத்துக்கும் ரிவர்ஸ் ஃபார்முலா, அவ்வளவுதான். ஓகேவா? n of a ஒன்லி அப்படின்னா n of a minus n of a intersection b. n of இது எதுவுமே கிடையாதுன்னா n of அனைத்து கணம் minus n of a union b. இது வந்து 3 கணங்கள் கொடுத்து அதுக்கான ஃபார்முலா. ஓகேவா? 3 கணம் a யூனியன் b யூனியன் c கொடுத்தாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஓகே? சோ இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதுல இருந்து அவுட்கம்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் a set, ஒரு கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை புரிந்து கொள்வதற்கு இது பயன்படுத்தப்படுகின்றது. ஸோ n of a யூனியன் b is equal to, இந்த ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா ரியல் டைம் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம் நம்ம. அண்ட் ஒன்லி ஏ ஒன்லி பி போத் நெய்தர் இதெல்லாமே வென் டயக்ராம்ல கண்டுபிடிக்கிறதுக்கும் நமக்கு யூஸ் ஆகும். அண்ட் இது வேற எந்தெந்த இடத்துல எல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சர்வே, ஸ்போர்ட்ஸ், ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ், அதுல எல்லாத்துலயுமே உங்களுக்கு யூஸ் பண்றாங்க. 3 செட்டுக்கான இன்க்ளூஷன் அண்ட் எக்ஸ்க்ளூஷன் ஃபார்முலாவும் இங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ யூனியன் ஈக்குவல் டு ஆட் போத் செட்ஸ் தென் சப்ராக்ட் த ஓவர்லாப். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், ஒரே நிமிஷம். எக்ஸசைஸ்ல நமக்கு டோட்டலா 13 சம்ஸ் இருக்கு. ஓகேவா? அதுல லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து 4ஆவது கணக்குல இருந்து பார்க்கணும். இந்த 4வது கொஸ்டின் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே டிட்டோ உங்களோட இவங்க தான், அந்த பீஸா பர்கர் கதை தான். In a class, all students take part in either music or drama or both. 25 students take part in music, 30 students take part in drama, and 8 students take part in both music and board. Explain பண்றேன், சரியா? போர்டுக்கு வந்துடலாம். சோ ஒரே மாடல் இருக்கிற சம்ஸ் வந்து ஒண்ணுக்கு மேல நான் ஒர்க் அவுட் பண்ண மாட்டேன், அதையும் சொல்லிடுறேன். என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who take part only music, only drama and total number of students in the class. ஓகே இல்லையா? சோ ஸ்டூடெண்ட்ஸ் டேக் பார்ட் இன் மியூசிக்க வந்து என்ன எடுத்துக்கலாம்னா எம்னு எடுத்துக்கலாம். 1.6ல 4வது கணக்கு போட போட காப்பி பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியமும் எம்னே எடுத்துக்கோங்க, மியூசிக்ல பார்ட் பண்றவங்கள. ஸ்டூடெண்ட்ஸ் டேக் பார்ட் இன் மியூசிக் இஸ் எம். ஸ்டூடெண்ட்ஸ் டேக் பார்ட் இன் டிராமா, டிராமால கலந்து கொள்ளக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்ன எடுத்துக்கிறோம்? டின்னு எடுத்துக்கிறோம். டிராமா இஸ் டி. ஓகேவா? சோ இப்போ வந்து என்ன பண்றோம்னா பை யூசிங் வென் டயக்ராம்க்கு போயிடுறோம். இதெல்லாம் வென் டயக்ராம்ல போடுறதா நமக்கு ரொம்ப ஈஸி.
அதுக்காக தான் இந்த எக்ஸசைஸே நீங்க போடுறீங்க. உட்காந்து கதை கதையா எழுதாம எல்லாத்தையும் வென் டயக்ராம், இந்த வென் டயக்ராம் மட்டும் கொஞ்சம் நீங்க அழகா வரைஞ்சுக்கோங்க. நான் வரைகிற மாதிரி எல்லாம் வந்து வரையக்கூடாது. ஸ்கேல் எல்லாம் வச்சு நீட்டா வரையணும். மொத்தம் 2 பேர் இல்லையா? மியூசிக்கும் டிராமாவும். இவங்க மியூசிக்கு, இவங்க வந்து டிராமா. இந்த செட்டு மியூசிக், இந்த செட்டு டிராமா. ஸோ இங்க என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? ஆல் 25 ஸ்டூடெண்ட்ஸ் டேக் பார்ட் இன் மியூசிக்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? 25 டேக் பார்ட் இன் மியூசிக், ரைட். அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 30 ஸ்டூடெண்ட்ஸ் டேக் பார்ட் இன் டிராமா, ரைட். ஓகே, இது டிராமாக்கும் இதுக்கும். அண்ட் 8 ஸ்டூடெண்ட் டேக் பார்ட் இன் போத்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த 25லயும் இந்த 30லயும் 8 கழிச்சிருங்க. அவங்க ரெண்டுலயுமே பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ இதை நான் இங்க எழுதுறேன். நீங்க உங்களுக்கு புரியலன்னா 25 -8, இந்த 8 பேர் அப்படிங்கிறவங்க வந்து ரெண்டுலயும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதனால இவங்களை கழிக்கிறேன். அப்ப மியூசிக், ஒன்லி மியூசிக் 17, ஒன்லி டிராமா 22. இந்த 8ங்கிற அந்தவங்க வந்து ரெண்டுலயுமே பார்ட்டிசிபேட் பண்றவங்க. இப்ப புரிஞ்சிருச்சா? இவ்வளவுதான் வென் டயக்ராம். இதுதான் இந்த சம்முக்கு ஆன்சரு. The number of students take part only in music is 70. The number of students take only part in drama is 22. And the total number of student, அது மட்டும் இங்க ஒரு லைன் எழுதுறேன். ஓகேவா? Total number of students equal to 17, 8, 22. ஓகே, ஸோ இவங்க எல்லாரையுமே கூட்டினீங்கன்னா டோட்டலா வந்து மொத்தம் 47 பேர் இந்த கிளாஸ்ல இருக்காங்க. ஸோ 17 பேர் மியூசிக்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க, 22 பேர் இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க டிராமால, இந்த 8 பேர் வந்து ரெண்டுலயுமே பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ இவங்க தனி பிரிவு, இவங்க இவங்க வேற வேற பிரிவு. ஓகே, சரி. அடுத்தது 5வது கணக்கு. In a party of 45 people, each one likes tea or coffee or both. 35 people like tea and 20 people like coffee. Find the number of people who like both tea and coffee, do not like tea, do not like coffee. ஓகேவா? சரி, இதுவும் இதே மாதிரி தான். டீயை லைக் பண்றவங்களுக்கு டீன்னு எடுத்துக்கோங்க. இல்ல who like tea be tea. ஓகேவா? சோ இப்போ இங்க இந்த இடத்துல என்ன பண்றோம்னா, ஒரு ஃபார்ம் b is equal to n of a plus n of b plus, sorry, n of b minus n of a intersection b அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா பாத்தீங்க. இதுல வந்து a b க்கு பதிலா என்ன பண்ண போறீங்கன்னா t c ன்னு போட்டுக்க போறீங்க. t னா t, c னா காஃபி. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து n of t intersection c. ஓகே, அப்போ n of t plus n of c. ஸோ எல்லா மாடல்லையும் ஒரு ஒரு சம் நான் போட்டு காமிச்சிடுறேன். t யூனியன் c. ஓகேவா? அது என்ன கொடுத்துருக்காங்க? லைக் போத் டீ அண்ட் காஃபின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுல வந்து உங்களுக்கு கவுண்டே கொடுத்துட்டாங்க. 35 பேர் வந்து டீயை லைக் பண்றாங்க, 20 பேர் வந்து காஃபியை லைக் பண்றாங்க. டோட்டல் பார்ட்டி இன்ன பீப்புள் வந்து 45 பேர் இருக்காங்க. ஸோ 30, 20, 55, 55ல 45 கழிச்சிங்கன்னா 10 பேர் தான். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் போத் டீ அண்ட் காஃபி, ரெண்டையும் லைக் பண்றவங்க வெறும் 10 பேர். ஓகேவா? கிளியரா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இப்பவே கேளுங்க. இன் பிட்வீன்ல ஸ்டாப் பண்ணி தாராளமா கேட்கலாம். அடுத்த சப்டிவிஷன் இதுல வந்து பீப்புள் ஹூ டு நாட் லைக் டீ, டீயவே லைக் பண்ணாதவங்க வந்து டீ காம்ப்ளிமெண்ட், என் ஆஃப் டீ காம்ப்ளிமெண்ட்னு எடுத்துக்கோங்க. அப்ப என் ஆஃப் அனைத்து கணம் மைனஸ் என் ஆஃப் டீ கழிங்க. சோ என் ஆஃப் அனைத்து கணம் எத்தனை? மொத்தம் உள்ள பேர் வந்து 45 பேர். டீயை கூடிய லைக் பண்றவங்க 35 பேர். சோ டீ காம்ப்ளிமெண்ட் எத்தனை? 10 பேர் தான். என் ஆஃப் டீ காம்ப்ளிமெண்ட். ஒன்லி டு நாட் லைக் டீயும் வந்து 10 பேர் தான். ஓகேவா? டீ காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது 10 பேர். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? டு நாட் லைக் காஃபி. அங்கே என்ன பண்ணணும்னா என் ஆஃப் சி காம்ப்ளிமெண்ட். காஃபிக்கு வந்து சி காம்ப்ளிமெண்ட் போட்டுப்பீங்க. ஸோ அப்போ சி காம்ப்ளிமெண்ட்னா அனைத்து கணத்துல இருந்து சியை கழிங்க. அனைத்து கணம் எத்தனை? 45. சி காஃபியை மட்டும் குடிக்கிறவங்க எத்தனை பேர் கொடுத்துருந்தாங்க? 20 கொடுத்துருந்தாங்க.
ஸோ சாரி, இன்னைக்கு உங்களுக்கு வந்து இப்போ 9th மேக்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்த செஷன் வந்து உங்களுக்கு 8th மேக்ஸ் வரும். அடுத்தது 8th சயின்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் செஷன் வந்து 8th மேக்ஸ் வரும். ஸோ 8th மேக்ஸ் இன்னைக்கு இருக்கு, கண்டினியூ ஆகும். ஸோ டோன்ட் வரி. 6வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா இதே சேம் பேட்டர்ன் 5வது கேள்வி மாதிரியே தான். ஒரு எக்ஸாம்ல 50% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸ்ல டோட்டலா 50% ஆஃப் த ஸ்டூடெண்ட் பாஸ்ட் இன் மேக்ஸ் கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ்ல கொடுத்துருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை எல்லாம் கிடையாது. 70% ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்து சயின்ஸ்ல கொடுத்துருக்காங்க. வைல் 10% ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்து ஃபெயில்னு சொல்லிட்டாங்க. 10% வந்து ஃபெயில்னு சொல்லிட்டாங்க. 300 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மொத்தமா பாஸ் பண்ணிருக்காங்கன்னு ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் கொடுத்திருக்காங்க. So find the total number of students who appeared in the examination if they took examination in only 2 subjects அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா மொத்தமா 100% நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டாங்கன்னு தான் எடுத்துக்கணும் இல்லையா? ஸோ அப்போ 100%ல இருந்து மேக்ஸோட பாஸ் பர்சன்டேஜை கழிங்க, அப்போ 50% ஆகும். அதே மாதிரி 100ல இருந்து 70 கழிச்சிங்கன்னா 30, சயின்ஸை கழிச்சிங்கன்னா 30. ஃபெயில்ட் இன் போத் வந்து 10% இருக்காங்க. இப்போ மேக்ஸையும் சயின்ஸையும் சேர்த்து எவ்வளவு பேர் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது 50 + 30 - 10 போடுங்க. அதுக்கப்புறமா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹேவ் பாஸ்ட் அட்லீஸ்ட் ஒன் சப்ஜெக்ட் அவங்கள வந்து அந்த 100ல இருந்து இந்த 70 கழிச்சிங்க. 50, 30, 80 - 10, 70 கழிச்சிங்கன்னா 30%. 300 பேர் வந்து ஏதோ ஒண்ணுல பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இங்க வருவாங்க. ஹவ் அப்படின்னா 100% இஸ் ஈக்குவல் டு 100 × 300 டிவைடட் பை 30 அப்படின்னு சொல்லி போட்டீங்க அப்படின்னா 30% தான் உங்களுக்கு இங்க பாஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஒன் சப்ஜெக்ட்ல வந்து 100 - 70 போட்டீங்கன்னா இதில் கேன்சலேஷன் பண்ணும்போது 1000 பேர் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இங்க இருந்து உங்களுக்கு இதுல இருந்து தெரியும். 6வது கேள்வி. ஸோ 7வது கொஸ்டின் நீங்க ஹோம்ஒர்க் எடுத்துக்கலாம், 8 ஹோம்ஒர்க் எடுத்துக்கலாம். ஏன்னா 7, 8 எல்லாமே டைரக்ட் ஃபார்முலா, டைரக்டாவே உங்களுக்கு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. 9, 10, 11, 12 நாலுமே பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொன்ன அந்த பீஸா பர்கர் சம் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி இவங்க வந்து தமிழ் நியூஸ் பேப்பர், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர், ஹிந்தி நியூஸ் பேப்பர் கொடுத்துருக்காங்க. அடுத்த சம்ல வந்து ராகி, கார்ன் அண்ட் பேடி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த கொஸ்டின்ல வந்து கேரம் போர்ட், டென்னிஸ் அண்ட் செஸ் 3 பிளேவே கொடுத்துருக்காங்க. ஸோ 12 கொஸ்டின்ஸ் வந்து இதுதான் உங்களுக்கு தந்திருக்காங்க. ஸோ இந்த அடுத்த லாஸ்ட் 4 கொஸ்டின்ஸ்மே உங்களுக்கு சேம் பேட்டர்ன் தான். அது நான் உங்களுக்கு வந்து இந்த பீஸா பர்கர் அண்ட் சிங்கிங் டிராமா டான்ஸ் காமிச்சேன் இல்லையா, ஸோ அந்த கொஸ்டினோட சேம் பேட்டர்ன்ல நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம MCQ செஷன் போயிடலாம். இதோட இன்னைக்கு பாடம் உங்களுக்கு இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிடும். இதுல வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கோஆர்டினேட்டர்ஸ் கிட்ட சொல்லி கால் பண்ண சொல்லுங்க, இல்லைன்னா நீங்க இப்பவே கூட அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. நான் MCQ ஷேர் பண்றேன். உங்களோட நோட்ல எடுத்து உங்களோட நேம், கிளாஸ், சப்ஜெக்ட் அண்ட் ரோல் நம்பர் எழுதிக்கோங்க. இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர்ஸ், ஒன்லைன் ஆன்சர்ஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், a dash is a well-defined collection of objects. நன்கு வரையறுக்கப்பட்ட பொருள்களின் தொகுப்பு ஒரு dash எனப்படும். Question number 2. A set representation form X such that X is a prime number is called dash form. இந்த X such that X ஒரு பகா எண் என்ற கன குறிப்பீட்டு முறை dash முறை எனப்படும். Question number 3. The number of element in a set is called dash.
ஒரு கணத்தில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை அதன் டேஷ் எனப்படும். இதெல்லாமே இப்பதான் பார்த்துட்டே இருந்தோம். Question number 4. If a finite set if a finite set A has n elements, then the number of non-empty subset of A is dash. முடிவுறு கணம் A எனில் n-இல் n உறுப்புகள் இருந்தால் A வின் வெற்றற்ற உட்கணங்களின் எண்ணிக்கை dash. கணம் ஏல வந்து n உறுப்புகள் இருந்தா அந்த ஏவோட உட்கணத்தோட எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது 5வது question. If A and B are two disjoint sets, then A intersection B dash. A மற்றும் B என்பன இரு வெட்டா கணங்கள் எனில் A வெட்டு B equal to dash. Question number 6. For any two sets A and B, A difference B is equal to A intersection dash. ஏதேனும் இரு கணங்கள் A மற்றும் B க்கு A difference B என்பது A வெட்டு டேஷுக்கு சமமாகும். ஏழாவது question. Set difference is commutative if and only if A is equal to dash. கண கழித்தல் பரிமாற்று பண்பை நிறைவு செய்ய வேண்டுமாயின் A equal to dash ஆக இருக்க வேண்டும். எட்டாவது கேள்வி. According to De Morgan's law, for set complementation, A union B the whole complement is equal to dash. Formula. கன நிரப்பிக்கான டிமார்கன் விதிகளின் to dash. Question number 9. If n of A is equal to 25, n of B is equal to 15, and n of A union B is equal to 30,
Then n of A intersection B is equal to dash. தமிழ்லயும் அதேதான். பத்தாவது கேள்வி. The sets A and B are said to be dash sets. n of A is equal to n of B எனில் A மற்றும் B ஆகிய கணங்கள் dash எனப்படும். ஸோ 10 கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர்ஸ் எழுதிருப்பீங்க நான் நினைக்கிறேன். டிக்டேஷன் வேர்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. யூனிவர்சல் செட் அனைத்து கணம். டிஃபரன்ஸ் வித்தியாசம். டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா பங்கீட்டு விதி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அண்ட் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. மொத்தம் 5 சொல்லியிருக்கேன். யூனிவர்சல் செட், டிஃபரன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதோட நமக்கு வந்து இன்னைக்கு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். இல்ல உங்க கோஆர்டினேட்டர்ஸ் கிட்ட சொல்லிட்டு மெசேஜ் கூட பண்ண சொல்லுங்க. நோ இஷ்யூஸ். எதாவது சம்ஸ் டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னா கேளுங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் செஷன் வந்து 8th மேக்ஸ் நடக்கும் 6 to 6:30 செஷன்ல. ஸோ அந்த கிளாஸ்லயும் இன்னைக்கு எம்சிக்யூ டெஸ்ட் இருக்கு உங்களுக்கு. ஓகேவா? நாளையில இருந்து நம்ம செகண்ட் லெசன் ஸ்டார்ட் பண்ணலாம் இதுல. ஸோ வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.